இந்த இணைப்பின் பொழுதே எங்களை ஆலோசனை கூட்டம் என்றுதான் சொல்லி அழைத்தார்கள். காமராஜர் ஆட்சியை மீண்டும் நிலைநாட்டுவோம், காமராஜரின் வழியில் நடப்போம் என்று நடத்த முடியாது என்ற சூழ்நிலை வந்திருந்தால் மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகளை அழைத்து மாவட்ட செயலாளரும் மாநில நிர்வாகிகளும் மாவாட்டிக் கொண்டா இருந்தோம். தங்களிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் தன் இஷ்டத்துக்கு கட்சியை பாஜகவோடு இணைத்தால் என்ன அர்த்தம் என தனது மன குமுறலை கொட்டி உள்ளார் சாமக்க மாவட்ட செயலாளர். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சியினர் பலர் கூட்டணி அமைத்து தொகுதி பங்கீடு செய்து வருகின்றனர். ஆனால் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாரோ தன் கட்சியை அலேக்காக பாஜகவோடு இணைத்து பதற வைத்துள்ளார். நாட்டாம தீர்ப்ப மாத்துங்க என சாமக நிர்வாகிகள் ஒரு புறம் கொந்தளிக்க, எங்கையா அந்த மானஸ்தன் என சமூக வலைதளவாசிகள் சகட்டு மேனிக்கு மீம்ஸ் போட்டு கலாய்க்க, இதில் எதையுமே கண்டுகொள்ளாத சரத்குமார் தாமரை தான் தனது உயிர், சாமக என்ற சக்தியை பாஜக என்ற மிகப்பெரிய சக்தியுடன் இணைத்துள்ளோம் என டயலாக் விட்டு வருகிறார். இந்நிலையில் ஆலோசனை கூட்டம் என வரவழைத்து தங்களுக்கு அல்வா கொடுத்து விட்டதாக சமத்துவ மக்கள் கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளரான CV குமார் மனம் நொந்து பேசியுள்ளார். இந்த இணைப்பின் பொழுதே எங்களை ஆலோசனை கூட்டம் என்றுதான் சொல்லி அழைத்தார்கள். பிரச்சாரத்துக்கு செல்ல வேண்டும், நம் இதோடு கூட்டணியை அமைக்க போகிறோம், அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்கிறோம், அதனுடைய ஆலோசனை கூட்டம் என்று சொல்லிவிட்டு எங்களை வர வைத்து ஏமாற்றி கட்சியை இணைத்து விட்டார். காமராஜர் ஆட்சியை நிலைநாட்டுவோம், காமராஜர் வழியில் நடப்போம் என உறுதிமொழி ஏற்று கட்சியை ஆரம்பித்த சரத்குமார் கடைசியில் தங்களை நட்டாற்றில் விட்டுவிட்டதாக புலம்பிய மாவட்ட செயலாளர் சரத்குமாரை நம்பி அவர் பின்னால் சென்றதற்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என மனம் நொந்து கொண்டார். காமராஜர் ஆட்சியை மீண்டும் நிலைநாட்டுவோம், காமராஜரின் வழியில் நடப்போம் என்று உறுதிமொழி எடுத்து இந்த கட்சியை துவக்கி இன்று வரையிலும் கொண்டு வந்து எங்களை நட்டாத்தில் விட்டுவிட்டு சென்று விட்டதற்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். காமராஜர் ஆட்சியை மோடிதான் கொண்டு வருவார் என கூறி கேடி வேலை செய்யும் சரத்குமார் நாடார் சமுதாயத்தையே இழிவுபடுத்தி விட்டதாக சாடிய குமார் மாவட்ட செயலாளர்கள் பலர் அழுது கொண்டிருப்பதாகவும் கூறினார். மோடி மூலமாக காமராஜர் ஆட்சியை கொண்டு வரும் என்று சொல்லுகின்றது ஒரு பொய்யான ஒரு பேச்சுதான். இவருடைய ஏற்பாட்டிலே காமராஜர் ஆட்சியை நிலைநாட்டியிருக்கலாம் என்று எங்களுடைய நோக்கம். 120க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் நிலை என்ன, எங்களுடைய நிலைமை இப்படி தள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றதே என்று அழுது கொண்டு இருக்கின்றார்கள். இப்ப நாடாருக்கே ஒரு பெரிய இழப்பாகத்தான் இதை பார்க்கப்படுகின்றது. கட்சியை நடத்த முடியவில்லை என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் முடிந்தவரை பணத்தை கொடுத்து கட்சியை நடத்தி இருக்க மாட்டோமா என வேதனை தெரிவித்த மாவட்ட செயலாளர் சரத்குமார் செய்தது சரியே அல்ல என கடுப்பை காட்டினார். நடத்த முடியாது என்ற சூழ்நிலை வந்திருந்தால் மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகளை அழைத்து இந்த நிலைமை இருக்கிறது என்று சொல்லியிருந்தால் அவர்களால் உண்டான பணத்தை கொடுத்து கட்சியை நடத்தியிருப்பார்கள். ஒரே ஒரு மாவட்ட செயலாளரின் இந்த பேச்சே சரத்குமார் மீது இவ்வளவு ஆதங்க வார்த்தைகளை அள்ளி வீசுகிறது என்றால் சாமக்கவில் உள்ள அத்தனை அதிருப்தியாளர்களும் பேச ஆரம்பித்தால் அவ்வளவுதான். நாட்டாமை வீட்டை விட்டு வெளியே வர முடியாதோ? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.